ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபயரிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கன்சலேஷன் டோர்னமெண்ட். கன்சலேஷன் டோர்னமெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது கன்சலேஷன் டோர்னமெண்ட் மெத்தட் 1 கண்டிஷன் 2. ஸோ கண்டிஷன் 1 and 2 டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா, கண்டிஷன் 1ல் நமக்கு லூசர்ஸ் டீம் கன்சலேஷன் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா. கன்சலேஷன் காம்படிஷனில் ரவுண்ட் 1ல் லெஸ் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்தாங்க, ரவுண்ட் 2ல் லார்ஜ் நம்பர் ஆஃப் டீம் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது ரவுண்ட் 1 and 2 ரெண்டையும் சேர்த்து ஒரே ரவுண்டில் ப்ளே பண்ண வச்சோம். பட் கண்டிஷன் 2ல் ரவுண்ட் 1ல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் அதிகமாக வந்துடும், ரவுண்ட் 2ல் லெஸ் நம்பர் ஆஃப் டீம் இருப்பாங்க. அதனால் அவங்கள செப்பரேட்டாக நம்ம ப்ளே பண்ண வைக்கிறோம். எப்படி ப்ளே பண்ண வைக்கிறது, எப்படி ஃபிக்ஸஸ் ட்ராப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். Consolation tournament type 2 method 1 condition 2. ஸோ கண்டிஷன் 1 and 2க்கு சின்ன சின்ன டிஃபரன்ஷியேஷன் அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு நம்பர் ஆஃப் டீம் 8 வந்துருக்காங்க. ஸோ 8 நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். நம்மளோட அந்த ஃபார்முலா பற்றின டவுட் இருந்ததுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்பர் ஆஃப் லெவலில் படிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் டீம் 8, பவர் ஆஃப் 2 8 மைனஸ் நம்பர் ஆஃப் டீம் 8. ஸோ இங்கே பை கிடையாது, டேரெக்டாக ஃபஸ்ட் ஒன் மேட்சஸ் ப்ளே பண்ண வைக்கலாம். ஃபஸ்ட் மேட்ச் 1 and 2, second match 3 and 4, 5 and 6, 7 and 8. ஸோ ஃபஸ்ட் ஒன் மேட்சஸ் ஃபுல்லாமே இங்கே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இப்போது இங்கே வின்னர்ஸ் யார், லூசர்ஸ் யார் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். 1 and 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே நம்பர் 1 won the match. செகண்ட் மேட்ச் பாருங்கள் 3 and 4 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே நம்பர் 4 won the match. 5 and 6, 5 won the match. 7 and 8 won the match. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட லூசர்ஸ் யார் அப்படின்றத நம்ம தனியாக எடுத்து மென்ஷன் பண்ணிடலாம். ரவுண்ட் 1 லூசர்ஸ் 1 and 2 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. 1 won the match. ஸோ நம்பர் 2 ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. 3 and 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லூசர்ஸ் நம்பர் 3. 5 and 6 5 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. நம்பர் 6 லூசர் மேட்ச். 7 and 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நம்பர் 7 லூசர். ஸோ 4 டீம் வந்து நமக்கு ரவுண்ட் 1 லூசர்ஸில். ஸோ செகண்ட் ரவுண்ட் நம்ம மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 and 4 ப்ளே த மேட்ச், 5 and 8 ப்ளே த மேட்ச். நீங்கள் பாருங்கள், 1 and 4 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. அகெயின் 1 won the match. 5 and 8 ப்ளே த மேட்ச். இங்கே நம்பர் 8 அகெயின் மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஸோ ரவுண்ட் 2வோட லூசர்ஸ் யாருங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2 1 and 4 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. 1 won the match. ஸோ நம்பர் 4 செகண்ட் ரவுண்டில் மேட்ச் போட்டு போயிட்டாங்க. இங்கே 5 and 8 ப்ளே பண்ணுறாங்க. 8 அகெயின் டாப் அவுட் போனதுனால நம்பர் 5 மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 5 நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். தேர்ட் ரவுண்ட் மேட்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்பர் 1 and நம்பர் 8 இவங்க 2 பேரும் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்பர் 8 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ 8 இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ். 1 2 3 ரவுண்ட்ஸ் வந்துருக்குது. நம்ம ரவுண்ட் 2 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ரவுண்ட் 3யோட லூசர்ஸ் யாருன்றதை மென்ஷன் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ லூசர்ஸ் நம்பர் 1. கன்சலேஷன் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் லூசர்ஸ்க்கான டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். கன்சலேஷன் டோர்னமெண்ட் டைப் 2 மெத்தட் 1 கண்டிஷன் 2. கண்டிஷன் 1 and 2க்கான டிஃப்ரென்ஷியேஷன் என்ன நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கண்டிஷன் 1ல் ரவுண்ட் 1 விட ரவுண்ட் 2ல் நம்பர் ஆஃப் லூசர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இங்கே கம்மியாக இருந்ததுனால ரவுண்ட் 2 and ரவுண்ட் 1 ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை. ரவுண்ட் 1லேயே நம்பர் ஆஃப் டீம் அதிகமாக இருக்குது லூசர்ஸ். ஸோ ரவுண்ட் 2 கம்மியாக தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரவுண்ட் 1 வச்சு இந்த ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்தது ரவுண்ட் 2 எடுத்தால் போதும். இது எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரவுண்ட் 1 லூசர்ஸ் அவங்கள நம்ம எழுதியாச்சு. இப்போ இவங்களுக்கு மேட்ச் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணலாம். 2 and 3 6 and 7 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே நம்பர் 2 மேட்ச் வின் பண்ணுறாங்க. இங்கே நம்பர் 7 மேட்ச் வின் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ரவுண்ட் 2ல் 2 லூசர்ஸ் இருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2 லூசர்ஸ்க்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். ரவுண்ட் 2ல் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்பர் 4. ஸோ ரவுண்ட் 2வோட லூசர்ஸ்க்கு நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நம்பர் 2 இங்கே வின் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2வோட ரவுண்ட் 2ல் இருக்கிற நம்பர் 4 ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5 வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே 7 வின் பண்ணியிருக்காங்க. 7 and 5 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கான ஃபிக்ஸஸ் போட்டுடலாம். இப்போது இங்கே இருந்து அகெயின் நம்பர் 2 மேட்ச் வின் பண்ணுறாங்க. இங்கே நம்பர்
5 மேட்ச் வின் பண்ணுறாங்க. இப்போ 2-1-5 அகைன் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க. 2-1-5 இங்கேருந்து நம்பர் 5 மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஸோ ரவுண்ட் 3ல ஒரு டீம் வந்துருக்காங்க, நம்பர் 1 அண்ட் நம்பர் 5 ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. 1 and 5 ப்ளே பண்ணுறாங்க. இங்கே நம்பர் 5 மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஸோ வின்னர் நம்பர் 5. இது கன்சோலேஷன் டோர்னமெண்ட் கண்டிஷன் 2. ஸோ கண்டிஷன் 1ல நம்பர் 2வை விட நம்பர் 1ல லூசர்ஸ் டீம் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இங்கே நம்பர் 1லேயே நம்பர் ஆஃப் டீம் நமக்கு அவைலபிள் இருந்ததுனால இந்த மாதிரியே போட்டுருக்கோம். கன்சோலேஷன் டோர்னமெண்ட் கண்டிஷன் 1 and 2க்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே மட்டும்தான் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு நாக் அவுட் ஃபிக்சர்ஸ்லையும் இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கன்சோலேஷன் டோர்னமெண்ட் மெத்தட் 1 கண்டிஷன் 2 பார்த்தோம். கண்டிஷன் 1 and 2க்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கன்சோலேஷன் டோர்னமெண்ட் நடத்தும் போது மேட்ச் நடத்துகிறோம், ஃபிக்சர்ஸ் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட் சஜஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனவே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.